ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சீனிக்கிழங்கு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு சீனிக்கிழங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே வீடியோவில் கட் பண்ணுறல அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் வந்துட்டு நல்லா ஆவியில் வச்சுட்டு வேக வைங்க. அது வெந்ததுமே வந்துட்டு அதோட தோலை வந்துட்டு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வைங்க. நான் என்ன வீடியோவில் கட் பண்ணுறேன் அது மாதிரி, இல்லைனா உங்கள் சைஸுக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எப்போவுமே வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்துட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுமே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதை வந்துட்டு கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்துட்டு அந்த இதில் இறங்கும், அந்த காரம் அதில் தெரியும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணதுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீனிக்கிழங்கு வந்துட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஆயில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி விடுங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. நிறைய ஆட் பண்ண வேண்டாம். ஃபைனலாக என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒரு பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வந்துட்டு தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.